என்னது கபிலனா சீரீஸ்ல 4:65 மார்னிங் சீக்கிரமா எழுந்து இன்னைக்கு டைரக்டா ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஆர்ம்ஸ் அண்ட் ஆப்ஸ் டே. பார்பல் கர்ல் 3 செட்டு, ஹேமர் கர்ல் 4 செட்டு, கான்சென்ட்ரேஷன் கர்ல் 3 செட்டு பண்ணிட்டு இருக்கும்போதே பக்கத்துல ஸ்கூல் இருக்கிறதுனால பிரேயர்ல நின்றுட்டு இருக்கிறது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே ஸ்கூல் ஞாபகம்லாம் வந்துச்சு. அப்புறம் பேக் டு ஒர்க் அவுட், புஷ் டவுன் 3 செட்டு, ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் 3 செட்டு, பெஞ்ச் டிப்ஸ் 4 செட்டு. மார்னிங் ஜிம்முக்கு போறதே தனி வைப் தான். க்ரௌட் கம்மி, மைண்ட் ஃப்ரெஷ். நாள் ஸ்டார்ட் பண்ண இதை விட நல்ல டைம் வேற இல்ல. காலையில ஜிம் முடிச்சா நாள் பாதி முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஜிம்க்கு கீழே நம்ம நண்பர் ராஜா மாதிரி படுத்துட்டு இருந்தாரு. பார்த்த உடனே உலகம் எவ்வளவு அவசரமா ஓடினாலும் அது மட்டும் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன்னு சொல்ற மாதிரி செம்ம அமைதியா படுத்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் முட்டை வாங்க போனேன். அங்க ஒரு சின்ன பையன் எனக்கு சாக்கோ பார் தான் வேணும்னு செம்ம அடம் பிடிச்சிட்டு இருந்தான். எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் கேட்கல. கடைசியில எப்படியோ டிஸ்ட்ராக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. பாவம் அந்த முகத்தை பார்த்ததும் நம்ம சின்ன வயசு தான் ஞாபகம் வந்துச்சு. ஈவினிங் ரிஷோக் மல்கம் செரோ வரீங்களான்னு கூப்பிட்டான். சரின்னு நாங்களும் கிளம்பி போயிட்டோம். அங்க போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும்போது தான் ஒரே ஒரு மேகம் மட்டும் வேகமா போயிட்டு இருந்துச்சு. கிளம்புற வழியில பஞ்சு மிட்டாய் வித்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் சின்ன வயசு கதையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாக்கெட் மணி, மிட்டாய் கடை, ஸ்கூல் டேஸ். பேச ஆரம்பிச்சா மெமரிஸ்க்கு முடிவே இல்லை. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஹாப்பியா இருங்க. பாய் பாய்.